ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ குரோமோசோம் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ குரோமோசோம் நோட்ஸ் பார்க்கலாம். குரோமோசோம்ஸ் ஆர் தின், லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். குரோமோசோம் வந்து ஒரு மெலிசான நீளமான த்ரெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர். கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குங்க, ஒரே மாதிரி ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராண்ட் அண்ட் இது ஒரு ஸ்ட்ராண்ட். அதை தான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த 2 ஸ்ட்ராண்டையும் டுகெதர் வி கால் இட் as சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை சென்ட்ரோமியர். அப்படின்னா என்ன? இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ரெண்டுமே ஆர் அட்டாச்ட் டுகெதர், கனெக்டட் டு ஈச் அதர் த்ரூ திஸ் சென்ட்ரோமியர். இங்கே ரெட் கலரில் நீங்கள் சென்ட்ரோமியர் பார்க்கலாம். ஸோ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆர் அட்டாச் டுகெதர் பை சென்ட்ரோமியர். அடுத்தது chromatid made of spirally coiled thin structure called chromonema. இப்போ இதுதான் chromatid. இங்கே நீங்கள் வந்து இந்த டயக்ராமில் ஸ்பைரலி சுருளாக ஒரு பிளாக் கலரில் பார்க்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் இது உங்களுக்காக, சிம்பிளிஃபைட் ஸ்ட்ரக்சர். இதை தான் நம்ம குரோமோனீமான்னு சொல்கிறோம். ஸோ குரோமேட்டிடில் ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை தான் குரோமோனீமான்னு சொல்கிறோம். குரோமோனீமா கண்டெய்ன்ஸ் நம்பர் ஆஃப் bead like structures along its length which are called chromomeres. குரோமோனிமாவில் இந்த சுருண்டு இருக்கிற குரோமோனிமாவில் நிறைய முத்து மாதிரி ரெட் கலர் டாட்ஸ் தெரியறதா உங்களுக்கு? முத்து மாதிரி, பீடு லைக்னா முத்து மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அலாங் த லெங்க்னா ஃபுல் குரோமோனிமா மேலேயுமே அப்படி இருக்குது. இதை தான் குரோமோமியர்னு சொல்கிறோம். அப்போ குரோமேட்டிட் இஸ் மேட் அப் ஆஃப் குரோமோனிமா. குரோமோனிமாவில் முத்து லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர், அதை தான் நம்ம குரோமோமியர்னு சொல்கிறோம். And chemically, what is the chemical composition of chromosome? Chromosome is made up of DNA, RNA, chromosomal proteins. இந்த proteins வந்து குரோமோசோமுக்கு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், அதோட ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணும், ப்ரொவைட் பண்ணும், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின். என்ன ப்ரோட்டீன்ஸோட பேர் என்னன்னா ஹிஸ்டோன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன்ஸ். அண்ட் இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ், குரோமோசோம் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் சர்டின் மெட்டாலிக் அயன்ஸ், கால்சியம் அயன்ஸ், மேக்னீஷியம் அயன்ஸ், இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் குரோமோசோமில். இப்போ நம்ம ரீஜன்ஸ் இன் குரோமோசோம் பார்க்கலாம். அ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீஜன்ஸ். ஸோ இதுதான் டயக்ராம், இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். இதை வந்து சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் டிக் பண்ணியிருக்கேன் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். இதுதான் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன், இதை சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு மேலே ஒரு பார்ட் இருக்குது, அது ஒரு ஆர்ம்னு சொல்லுவோம், குரோமோசோமோட ஒரு ஆர்ம். இந்த சென்ட்ரோமியர் ஆர் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இந்த பக்கம் ஒரு ரீஜன் இருக்கு, அதை இன்னொரு ஆர்ம்னு சொல்றோம். ஸோ திஸ் சென்ட்ரோமியர் ஆர் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 ஆர்ம்ஸ். ஒரு ஆர்ம் குட்டியா இருக்குங்க, ஒரு ஆர்ம் நீளமா இருக்கு. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற பொசிஷன் தான், அந்த பிளேஸ் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். கன்ஸ்ட்ரிக்ஷன்னா என்ன? ஒரு நேரோ ஏரியா, குறுகிய இடம். மற்றதெல்லாம் ப்ராடாக இருக்குது, இந்த பக்கம் இது குறுகி இருக்குது. ஸோ பார்க்கலாம், நோட்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர்? மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 ஆர்ம்ஸ் ஆஃப் அ குரோமோசோம். இந்த குரோமோசோமில் 2 ஆர்ம் இருக்குது. திஸ் இஸ் ஸ்மாலர் ஆர்ம், திஸ் இஸ் பிகர் லார்ஜர் ஆர்ம். இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர். ரீஜன், இட் இஸ் அ ரீஜன் வேர் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு தி குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். நமக்கு செல் டிவிஷன் தெரியும். செல் டிவிஷன் போது இந்த சென்ட்ரோமியரில் ஆர் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷனோட தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும். இப்போ நம்ம மைட்டாசிஸ் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர், அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம். மெட்டாஃபேஸில் இந்த குரோமோசோம், இது வந்து செல் டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச் இட் தி இக்குவேட்டர் ஆர் இந்த மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொல்லுவோம். இந்த நடுவில் அரேஞ்சாக இருக்கும் குரோமோசோம். அண்ட் இந்த கார்னர்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த நூலாக தெரியறதா ஸ்ட்ரக்சர், இது வந்து எங்கே அட்டாச் ஆகுது? இந்த சென்ட்ரோமியரோட பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷனோட அட்டாச் ஆகுது. ஸோ மெட்டாஃபேஸில் என்ன ஆகுது? திக் காயில்டு குரோமோசோம்ஸ் ஆர் லைன்ட் அப் இன் தி சென்டர் ஆஃப் தி செல் ஆன் தி மெட்டாஃபேஸ் பிளேட். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் அட்டாச் டு தி குரோமோசோம். ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து குரோமோசோமோட அட்டாச் ஆகுது. எந்த இடத்துல அட்டாச் ஆகுது? சென்ட்ரோமியர். இந்த ரெட் கலரில் டாட்ஸ் தெரியறது இல்லையா உங்களுக்கு? அதுதான் சென்ட்ரோமியர் ஆர் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்புறமா அனாஃபேஸில் என்ன ஆகும்னா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். அண்ட் இந்த சென்ட்ரோமியர் பிரேக் ஆகி இந்த குரோமோசோம் 2 டிவைட் ஆகி தே வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல். இது ஒரு போல், இது ஒரு போல். ஸோ டுவர்ட்ஸ் த போல் தே வில் மூவ், த குரோமோசோம்ஸ் வில் மூவ்.
அடுத்தது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் நியூக்ளியோலர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். இட் இஸ் present at எனி பாயிண்ட் ஆஃப் தி குரோமோசோம். இது வந்து எங்கே வேணால் இருக்கலாம் குரோமோசோமில். அதாவது இங்கே பாருங்கள், இது ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே ஒரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தீஸ் ஆர் present in some chromosomes. இது வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சில குரோமோசோம்ஸில் தான் இருக்கும். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா குரோமோசோம்லேயும் இருக்கும். ஏன்னா சென்ட்ரோமியர் வந்து எல்லா குரோமோசோம்லேயும் இருக்கும். ஆனால் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சில குரோமோசோம்ஸில் தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இன் தி நியூக்ளியஸ். நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதனால தான் இதை நியூக்ளியோலர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். அகெயின் இட் இஸ் அ 1 mark question. நெக்ஸ்ட் ஒன் டீலோமியர். டீலோனால எண்ட். இது நம்ம டீலோமியர் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்னு பார்ப்போம். ஸோ இது டீலோனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ட். இட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி குரோமோசோம். இங்கே பார்த்தோன்னா திஸ் இஸ் டீலோமியர், தி எண்ட் ஆஃப் தி குரோமோசோம். ஈச் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் குரோமோசோம் ஹேஸ் எ போலாரிட்டி. இந்த குரோமோசோமோட எண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு போலாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் மேக்னெட்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, போல்ஸ், டிஃப்ரெண்ட் போல்ஸ் ஆர் தேர், ஆப்போசிட் போல்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி இந்த குரோமோசோம்ஸ்க்கும் பொலாரிட்டி இருக்கும். அந்த பொலாரிட்டினால என்ன ஆகும்னா, இப்போ ஒரு செல்லில், இப்போ ஹியூமன் பீயிங்கில் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் தேர். அது வந்து ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் இட் ஃப்ரம் ஜாயினிங் அட்ஜசன்ட் குரோமோசோம். இந்த டீலோமேரில் பொலாரிட்டி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற குரோமோசோம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்காமல் இருக்கும். அண்ட் அதோட இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலிட்டி டு தி குரோமோசோம். ஒட்ட விடாது, ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோமோட இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேட்டிலைட். எலாங்கேட்டட் நாப் லைக் அப்பெண்டேஜ். இங்கே பார்த்தோன்னா இதுதான் சேட்டிலைட், ஒரு நாப் மாதிரி. இப்போ மிக்சியில் பார்த்துருப்பீங்க நாபு, அதே மாதிரி ஃபேனோட ரெகுலேட்டர், அதில் நாப் மாதிரி பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி இது பல்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை தான் நம்ம சேட்டிலைட்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ரெசென்ட் அட் தி ஒன் எண்ட் ஆஃப் தி குரோமோசோம். இது வந்து ஒரு எண்டில் இருக்குது. அண்ட் அகெயின் இன் சம் ஆஃப் தி குரோமோசோம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, SSS, 1S இஸ் ஃபார் சம். அப்போ சில குரோமோசோமில் என்ன இருக்கும், சில குரோமோசோமில், சம் குரோமோசோமில் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் எஸ். சில குரோமோசோமில் தான் சேட்டலைட் இருக்கும். மற்றது ரெண்டும், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனும் டீலோமியரும் எல்லா குரோமோசோம்லேயும் இருக்கும். ஏன்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, சென்ட்ரோமியர். எல்லா குரோமோசோம்லேயுமே சென்ட்ரோமியர் இருக்கும். அதே மாதிரி டீலோமியர் வந்து ஒட்ட விடாது எல்லா குரோமோசோம்ஸையும். அதனால டீலோமியரும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ எஸ் ஃபார் சம், எஸ் ஃபார் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ் ஃபார் சேட்டிலைட். ஸோ சேட்டிலைட்டும் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனும் சில குரோமோசோம்ஸில் தான் இருக்கும். And such chromosomes with this knob-like structure are called as satellite chromosome or SAT chromosome. So these are satellite is present. It is a knob-like structure present at one end of the chromosome in some of the chromosome, and such chromosomes with satellite are called SAT chromosomes. Types of chromosomes in the topic explore பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம based on position of centromere and based on function types of chromosomes பார்க்க போகிறோம். So first one, types of chromosomes based on the position of centromere. ஒரு குரோமோசோமில் சென்ட்ரோமியர் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தி பொசிஷன், இந்த சென்ட்ரோமியர் வந்து எந்த இடத்துல லொக்கேட்டடாக இருக்குது ஒரு குரோமோசோமில், அதை வச்சு நம்ம குரோமோசோமை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 4 விதமான குரோமோசோம்ஸ் இருக்குது. டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டீலோசென்ட்ரிக். ஸோ டீலோசென்ட்ரிக் குரோமோசோமில் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும்? சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி ப்ராக்சிமல் எண்ட், அதாவது டிப்பில். இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம்னா இதோட கடைசியில் டிப்பில் வந்து டீலோனாலே நான் என்ன சொன்னேன், எண்டுன்னு சொன்னேன். ஸோ இதோட எண்டில் இருக்கும் சென்ட்ரோமியர். அப்போ இந்த குரோமோசோமோட ஷேப் என்ன, இட் இஸ் ராட் ஷேப்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆக்ரோசென்ட்ரிக். அதில் என்ன பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், ஃபவுண்ட் அட் ஒன் எண்ட், ஒரு எண்டில் இருக்குது, டிப்பில் இல்லை ஆனால் ஒரு எண்டில் இருக்குது, எண்டு கிட்ட இருக்குது. ஸோ ஷேப் ஆஃப் தி குரோமோசோம் என்ன, அகெயின் ராட் ஷேப். அப்போ இந்த ராட் ஷேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் வந்து 2 ஆர்ம்ஸ் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்குது. அப்போ 2 ஆர்ம்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஷார்ட் ஆர்ம் அண்ட் ஒரு லாங் ஆர்ம் இருக்குது. இங்கே மேலே இருக்கிற ஆர்ம் பார்த்தோன்னா ஷார்ட் ஆர்ம் அண்ட் கீழே இருக்கிற ஆர்ம் வந்து லாங் ஆர்மாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே ராட் ஷேப் குரோமோசோம்.
அடுத்தது சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் என்ன? ஃபவுண்ட் நியர் தி சென்டர் ஆஃப் தி குரோமோசோம். இந்த குரோமோசோமோட சென்டர் கிட்ட, நடுவில் இருக்கிற பொசிஷன் கிட்ட இருக்கு. அண்ட் என்னது பண்ணும்? ஃபார்ம்ஸ் டூ அன்ஈக்குவல் ஆர்ம்ஸ். நடுவில் இல்லை, நடுவில் இருக்கிற பொசிஷன் சென்டருக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கு. அதனால என்ன பண்ணும்? 2 ஆர்ம்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆனால் ரெண்டுமே அன்ஈக்குவல் இன் லெங்த். இப்போ இது குட்டியாக இருக்குது, இது நீளமாக இருக்குது. ஸோ அப்போ ஷேப் ஆஃப் த குரோமோசோம் என்னன்னா ஜே ஷேப்னு நம்ம சொல்லலாம், இல்லை எல் ஷேப்னு சொல்லலாம். மெட்டாசென்ட்ரிக் என்னன்னா பொசிஷன் ஆஃப் தி சென்ட்ரோமியர் ஃபவுண்ட் அட் தி சென்டர் ஆஃப் தி குரோமோசோம். மெட்டாசென்ட்ரிக்ல என்ன? சென்டர்ல இருக்கு சென்ட்ரோமியர். ஃபார்ம்ஸ் 2 ஈக்குவல் ஆர்ம். சென்டர்ல இருக்கிறதுனால இந்த 2 ஆர்ம்ஸோட லெங்க்த்துமே ஈக்குவலா இருக்கும். இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த எம் பார்த்தீங்கன்னா எம்ல நடுவில் ஒரு வி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இது வி ஷேப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த வி ஷேப் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த சென்ட்ரோமியர் எங்க இருக்கும்? நடுவில் இருக்கும். அப்போ சப் மெட்டாசென்ட்ரிக்ல என்ன? மெட்டாசென்ட்ரிக் தெரிஞ்சதுன்னா சப் மெட்டாசென்ட்ரிக் என்ன? இது சென்டரில் இருக்குது, இது வந்து சென்டரை கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ மெட்டாசென்ட்ரிக்கில் ஃபார்ம்ஸ் 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் அண்ட் ஷேப் என்ன? வி ஷேப்டு. இப்போ டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஆட்டோசோம்ஸ் அண்ட் எலோசோம்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம். யூகேரியாட்டிக் ஆர்கனிசம்னா என்ன? யூகேரியாட்டிக் செல்னா என்ன? யூகேரியாட்டிக் செல் கண்டெய்ன்ஸ் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். யூகேரியாட்ஸில் நியூக்ளியஸ் இருக்கும் ஆர் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அண்ட் டிஎன்ஏ, லீனியர் டிஎன்ஏ இருக்கும். அண்ட் ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன? ப்ரோகேரியாட்டில் என்ன இருக்கும்? சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் யூகேரியாட்டிக்கில் வரும். ப்ரோகேரியாட்டிக்கில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாக்டீரியா. ஸோ நம்மெல்லாம் யூகேரியாட்டிக். ஸோ யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஆட்டோசோம்ஸ் அண்ட் எலோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸ்னால் என்ன? ஆட்டோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? தே கண்டெயின் ஜீன்ஸ் தட் டிட்டர்மைன் சொமேட்டிக் கேரக்டர்ஸ். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஹியூமன் குரோமோசோம்ஸ் 23 பேர்ஸ் இருக்குது. இங்கே 1 to 22 ஆர் ஆட்டோசோம்ஸ். அதாவது தே ஆர் நாட் ரிலேட்டட் டு செக்ஸ் ஆர் ஜெண்டர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். தே டிட்டர்மின் சொமேட்டிக் பாடி கேரக்டர்ஸ். ஜெண்டரை தவிர, ஒரு பர்சன் வந்து மேலா ஃபீமேலாங்கிறத தவிர எல்லா கேரக்டர்ஸையும் டிட்டர்மின் பண்ணுறக்கூடிய ஜீன்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸில் இருக்குது. அந்த ஆட்டோசோம்ஸ் எத்தனாவது நம்பர்லேருந்து எத்தனாவது? ஃப்ரம் குரோமோசோம் நம்பர் 1 to 22. இந்த பேர்ஸில் இருக்குது எல்லாமே. அதோட நம்பர் என்ன? ஈக்குவலன்ட் மேல் அண்ட் ஃபீமேல். மேல்லையும் 22 இருக்கும், ஃபீமேல்லையும் 22 பேர்ஸ் இருக்கும். என்னது? ஆட்டோசோம்ஸ். தே ஆர் நாட் ரிலேட்டட் டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். தே ஆர் ரிலேட்டட் டு பாடி கேரக்டர்ஸ் ஆர் சொமேட்டிக் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து allosomes. They are also called sex chromosomes or they are also called heterochromosomes. இதோட ஃபங்க்ஷன் என்ன? They determine sex of the individual, whether the individual is a male or a female. அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்ம? இந்த allosome. ஸோ இந்த 23rd pair வந்து allosome or sex chromosome because it determines the sex of the individual. But types of sex chromosomes, 2 types இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். இப்போ இந்த 23rd பேர் பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். அதில் அப்போ மேலில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் அண்ட் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். இதுதான் மேலோட சிம்பிள். மேலில் ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கும் குரோமோசோம். ஹியூமன் ஃபீமேலில் வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். இது வந்து ஃபீமேலோட சிம்பிள். ஹியூமன் ஃபீமேலில் வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். ஸோ ஆட்டோசோம்ஸ் டிட்டர்மின் பாடி கேரக்டர் அண்ட் அலோசோம் டிட்டர்மின் செக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். கேரியோடைப் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நோட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் எனி லிவிங் ஆர்கனிசம், animal or plant, the number of chromosomes is constant. அப்படின்னா என்ன? எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம்லேயோ, அது அனிமலாக இருக்கட்டும் பிளான்ட்டாக இருக்கட்டும், குரோமோசோம் நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன? ஃபிக்ஸ்டாக இருக்கும் குரோமோசோம் நம்பர். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ்க்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் குரோமோசோம் நம்பர். இங்கே பார்த்தோன்னா இங்கே ரைஸ் பிளான்ட் குரோமோசோம் நம்பர் 24, ஹியூமன் ஸ்பீஷீஸ் 46, சிம்பான்சியில் 48, டாகில் 78. அப்போ தனி ஸ்பீஷஸ்க்கு தனித்தனியாக ஃபிக்ஸ்டாக குரோமோசோம் நம்பர் இருக்கும். அப்போ உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் ஹியூமன் பீயிங் எடுத்துட்டோன்னா எங்கே போனாலும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 46 குரோமோசோம்ஸாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்பீஷஸ்லேயும் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டாக நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும்.
Next one, in human, each cell normally contains 23 pairs of chromosomes, out of which 22 pairs are called autosomes and 23rd pair is called allosome or sex chromosome. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா 23 pairs of chromosomes are there in human beings. So அதில் 22 pairs, இங்கே first pair and then 2, 3, 4 like that. This is the 22nd pair. So 1 to 22nd pair of chromosome is called autosomes and the last pair 23rd pair is called sex chromosome. அப்போ மேலில் XY இருக்கும் and female XX இருக்கும். இது வந்து இந்த last 23rd pair of chromosome வந்து it determines the sex, the gender of the person, whether the person is male or female. அதனால தான் இதை 23rd pair sex chromosome சொல்கிறோம். Next one, in sexually reproducing organisms, in body cells, chromosomes generally occur in pairs and this condition is called diploid condition 2n. அப்போ நமக்கு தெரியும் sexually reproducing organismல ஒரு மேல் பேரண்ட் இருக்கும் ஒரு ஃபீமேல் பேரண்ட் இருக்கும் or we can say father இருக்கும் மதரும் இருக்கும். ஸோ அவங்களோட பாடி செல்ஸில் குரோமோசோம் என்ன பேரில் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தோன்னா திஸ் இஸ் நார்மல் ஹியூமன் கேரியோடைப். இங்கே 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் தேர். இது ஒரு பேர், பேர்னா என்ன ரெண்டு இருக்குது, இது ஒரு பேர் இது ஒரு பேர், அதே மாதிரி லாஸ்ட் 22nd பேர் அண்ட் 23rd பேர். இப்போ இந்த பேரில் இருக்கிற குரோமோசோமை தான் நம்ம டிப்ளாய்டு கண்டிஷன்னு சொல்கிறோம் அண்ட் இந்த பேரை தான் நம்ம ஹோமோலோகஸ் பேர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு பேர்லேயும் ஒரு குரோமோசோம் இஸ் ஃப்ரம் மதர் அண்ட் ஒரு குரோமோசோம் இஸ் ஃப்ரம் ஃபாதர். அதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அண்ட் இந்த பேராக இருக்கிறது தான் நம்ம டிப்ளாய்டு கண்டிஷன் 2n கண்டிஷன்னு சொல்கிறோம். அப்புறம் கேமீட்ஸில் என்ன ஆகும், இப்போ நம்ம பார்த்தோம் பாடி செல்ஸில் டிப்ளாய்டு கண்டிஷன். அப்போ கேமீட்டில் என்ன ஆகும், கேமீட்னா என்ன, மேல் கேமீட் வந்து ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமீட் வந்து எக். நமக்கு தெரியும் மேல் கேமீட் ஸ்பெர்ம் இஸ் ஃபார்ம்ட் இன் டெஸ்டிஸ். திஸ் இஸ் ஸ்பெர்ம் அண்ட் திஸ் இஸ் எக். ஸோ மேல் கேமீட் இஸ் ஃபார்ம்ட் இன் தி டெஸ்டிஸ். அப்போ டெஸ்டிஸில் மியாசிஸ் வில் டேக் பிளேஸ், மியாட்டிக் டிவிஷன் வில் டேக் பிளேஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் வில் ரெடியூஸ் டு half. அப்படின்னா 2n வந்து n-ஆ மாறிடும். ஸோ ஸ்பெர்மில் half the number of chromosome தான் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலில் ஓவரியில் மியாசிஸ் வில் டேக் பிளேஸ் அண்ட் 2n number of chromosome will reduce to n number. அதாவது மியாசிஸ் எப்போ நடந்தாலும் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் ரெடியூஸ் டு ஹாஃப்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் கேமீட் ஃபார்மேஷன் போது மியாசிஸ் நடக்கிறதுனால the number of chromosome will reduce to half. So the gametes, in gametes single set of chromosomes are present and the gametes are called haploid n. So 2n வந்து n-ஆ மாறிடுறது கேமீட் ஃபார்மேஷன் போது, எதனால, மியாசிஸ் நடக்கிறதுனால. Next one is karyotype. Number, size and shape of chromosomes in the cell nucleus of an organism is called karyotype. அப்படின்னா என்ன, ஒரு ஆர்கனிசமில் அதோட செல்லில் இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற குரோமோசோம்ஸோட நம்பர், சைஸ் அண்ட் ஷேப், அதை தான் கேரியோடைப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்கனிசமில் குரோமோசோமோட நம்பர் எவ்வளோ, அதோட சைஸ் எப்படி, அதோட ஷேப் எப்படிங்கிறத நம்ம கேரியோடைப்னு சொல்கிறோம். இந்த கேரியோடைப்பை நம்ம வரைஞ்சி டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா அதுதான் இடியோகிராம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து இதுதான் ஃப்ரூட் ஃப்ளை ஆர் பழப்பூச்சின்னு சொல்லுவோம், ட்ராசோஃபில்லா. இதோட கேரியோடைப் இங்கே பார்க்கலாம். இதில் வந்து 4 chromosomes, அதாவது 4 sets of chromosomes are there, male and female. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் an idiogram? Diagrammatic representation of karyotype of a species. ஸோ இப்போ இது வந்து ஸ்பீஷீஸ் என்ன, ட்ரோசோஃபிலா ஸ்பீஷீஸோட karyotype. Then karyotype of a species is called idiogram when it is diagrammatically represented. டயக்ராம் வரைஞ்சு அந்த கேரியோடைப்பை நம்ம காமிச்சோன்னா then it is called idiogram. அண்ட் அந்த டயக்ராமில் குரோமோசோம் என்ன கண்டிஷனில் இருக்கும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி மெட்டாஃபேசிக் குரோமோசோம். அதாவது மைட்டாசிஸ் நடக்கும்போது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கிற குரோமோசோமை தான் இடியோகிராமில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் வேற என்ன இருக்கும் அந்த இடியோகிராமில், த குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹோமோலோகஸ் பேர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோமோலோகஸ் பேர்னா என்ன, அந்த பேரில் ஒரு chromosome is from father and ஒரு chromosome is from mother. And also the chromosomes are arranged according to decreasing length, thickness, position of centromere and shape etc. So அப்போ
இங்கே பார்த்தோன்னா the chromosomes are arranged according to the decreasing length. அப்போ ஃபஸ்ட்டு குரோமோசோம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், நீளமாக இருக்கும். போக போக லெங்த் வந்து குறைஞ்சிட்டே போகும். அண்ட் கடைசியில் 22nd ஒன் வில் பி ஸ்மாலஸ்ட். அண்ட் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் தி எண்ட். ஸோ ஹியர் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் தி எண்ட் இன் தி இடியோகிராம். அப்போ இடியோகிராம்னா என்ன? டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரியோடைப் ஆஃப் அ ஸ்பீஷிஸ். இங்கே வந்து ட்ரோசோஃபிலா ஸ்பீஷிஸ், இது வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸ். அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டாஃபேசிக் குரோமோசோம்ஸ் இன் ஹோமோலோகஸ் பேர். அண்ட் லெங்த் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் திக்னஸ் ஓட அக்கார்டிங் டு திக்னஸ் ஆல்சோ. அண்ட் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர்னா என்ன? லொக்கேஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், எங்கே அந்த சென்ட்ரோமியர் இஸ் லொக்கேட்டட். ஸோ இதுதான் ஹியூமன் குரோமோசோம்ஸ் 23 pairs. And then in the next video we can watch. Thank you so much for watching.